Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே ஆட்டோ மீது கார் மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மைக்கேல் பாளையத்தை சேர்ந்த இருதயம் என்பவர் திண்டுக்கல் சென்றுவிட்டு தனது வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது புதுக்கோடங்கிப்பட்டி என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலைக்கு அருகில் பள்ளத்தில் நின்றிருந்த ஆட்டோ மீது மோதியது. இதில் ஆட்டோவில் ஏற வந்த வாசுகி, முருகேசன் இருவரும் பலத்த காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வேப்பலோடை அருகே மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சாலை ஓராண்டு ஆகியும் சீரமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். தூத்துக்குடியில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை கடந்த ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. எனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் இந்த சாலையை சீர் செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் வரத்து குறைவு மற்றும் விசேஷ நாளை முன்னிட்டு மல்லிகைப்பூவின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நிலக்கோட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மல்லிகை பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக வரத்து குறைந்ததால் மல்லிகைப்பூவின் விலை அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு வியாபாரிகள் குவிந்ததால் மல்லிகைப்பூவின் விலை உயர்ந்து ஒரு கிலோ 1800 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை விற்பனையானது. அதேபோல் முல்லை, பிச்சி உள்ளிட்ட பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே குடிநீர் வழங்காத திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேரளையூர் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரிடம் முறையிட்ட நிலையில் அவர் கண்டு கொள்ளாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பட்டியலின மக்களை வஞ்சிக்கும் வகையில் செயல்படும் திமுகவினர் அராஜக போக்கில் செயல்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள உணவு விடுதியில் உணவருந்திய 60 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொடைக்கானலுக்கு கேரளாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 60க்கும் மேற்பட்டோர் அங்குள்ள மகாராஜா உணவு விடுதியில் இரவு உணவு உட்கொண்ட நிலையில் காலையில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அனைவரும் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் மகாராஜா உணவு விடுதியில் ஆய்வு செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள சாலைகளில் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கோத்தகிரியிலிருந்து குன்னூர் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் உள்ள வெஸ்ட்புரூக், கட்டப்பெட்டு, பாக்கியநகர், பேரார் உள்ளிட்ட பகுதிகளில் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. இதனால் மலைச்சாலைகளில் பனிமூட்டம் சூழ்ந்து சாலைகளை மறைத்துள்ளன. இதேபோன்று சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலும் சாரல் மழை பெய்ததால் கடும் பனிமூட்டம் நிலவியது. இந்த இதமான காலநிலையில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் பூங்காக்களில் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். மேலும் ஒண்டிக்கடை ரவுண்டானா பகுதியில் சாலையே தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சியில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் குடிநீர் தொட்டி, மின்சாதன பொருட்களை மர்ம நபர்கள் உடைத்து சேதப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அசம்பாவித சம்பவத்தால் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. எனவே சேதமடைந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஊராட்சி நிர்வாகம் விரைந்து சரி செய்யுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.